ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து புதன்கிழமைங்க. இன்றைக்கி வந்து காலையில் வந்து இப்படி தாங்க எங்கள் ஊரில் கிளைமேட் இருக்குது. உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நேற்று நைட்லேருந்து நேற்று கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணிலேருந்து விடியற் காலையில் வரைக்கும் நல்லா மழைங்க எங்கள் ஊரில். உங்கள் ஊர்லலாம் மழையா இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் இன்றைக்கி காலையில் இப்படி தாங்க இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து வெளியே கிளம்ப போகிறோங்க. ஒரு ஜோலியாக போக போகிறோம். நாங்கள் இன்றைக்கி காலையில் வந்து என்ன சாப்பிட்டு போகிறோங்கிறத நம்ம வீட்டு உள்ளே போய் பார்க்கலாங்க. ஸோ வீட்டுக்கு வாங்க, உள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்ப வேண்டியதாகிடுச்சிங்க. அதனால் நாங்கள் டிஃபன் எல்லாம் எதுவுமே சாப்பிடல காலையில். வெறும் ப்ரெட்டும் அப்புறம் வந்து டீயோடு நாங்கள் சாப்பிட்டு போயிட்டோங்க. இப்போ புறப்பட போகிறோம் நாங்கள். நான் போகும்போது எங்கள் வழியிலெல்லாம் எங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் வீடியோ எடுத்து அப்படியே போட்டே போகிறேங்க. நீங்கள் பார்க்கலாங்க. அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே பார்க்கலாம். எங்கள் ஊரெல்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குங்கிறத நான் வீடியோ அப்படியே எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்டே போகிறேங்க. எங்கள் ஊர் வீட்டிலேருந்து புறப்பட்டு நாங்கள் போயிட்டாங்க. இதுதாங்க எங்களோட கிரவுண்டு. எங்கள் ஊரில் இங்கே தான் எல்லாரோட வண்டியும் இங்கே தான் நிற்குங்க. இங்கேருந்து இப்போ நாங்கள் புறப்பட்டு போக போகிறோம். நான் இன்னொரு நாள் வரையும் எங்கள் ஊரை பற்றி ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்து போடுறேங்க. இப்போ வந்து நாங்கள் புறப்பட்டு வந்தாச்சுங்க. வந்தால் எங்கள் ஊருக்கு வர்ற ஜங்ஷன் அது இங்கே தான் இருக்குங்க. லெஃப்ட் சைடு வந்து கோத்தகிரிங்க. இப்படி போனால் கோத்தகிரி போகணும். அப்படியே ரைட் சைடு திரும்பினா இது வந்து குன்னூருக்கு போகணுங்க. பார்த்திங்களா, இப்படி திரும்பினா வந்து இது குன்னூருக்கு போகிற ரோடுங்க. அப்படியே ரைட் சைடு திரும்பினா எங்கள் ஊர் ஜங்ஷனுங்க. எங்கள் ஊருக்கு தான். இந்த உள்ளே வந்தால் எங்கள் ஊருக்கு போகணுங்க. இந்த வழியில் தான் வழி. இங்கே பாருங்கள், கோத்தகிரி பையங்கின்னா எங்கள் ஊருக்கு 2 ஊருக்கு தள்ளி தான் இருக்குங்க எங்கள் ஊர். அதுக்கப்புறம் வந்து கல்லட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பையங்கி வருங்க. இப்போ வந்து நாங்கள் கோத்தகிரி இப்போ போக போகிறோம். நாங்கள் இப்போ வந்து கோத்தகிரி வந்து எங்கள் ஜோலியெல்லாம் முடிச்சிட்டோங்க. கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபோன் வந்து நாங்கள் திரும்பிருச்சிங்க. இந்த மாதிரி தான் வீடியோ ஆயிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இப்போ வந்து திரும்ப ஊருக்கு வரப்போகிறோம். நான் கோத்தகிரிக்கு நாங்கள் என்ன ஜோலியாக வந்தோங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேங்க. இப்போ வந்து ஊருக்கு நாங்கள் போக போகிறோம். கோத்தகிரிலேருந்து இப்போ வந்துட்டோங்க. பாதி வழியில் வந்துட்ருக்கோம். இவ்வளோதாங்க. நான் வீடியோ எடுக்க முடியலைங்க. ஏன்னா கொஞ்சம் சாமான்லாம் அங்கே வண்டியில் இருக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ எங்கள் ஊருக்கு வந்துட்டு மேலே ரோட்டில் இருந்து தான் எங்கள் ஊரை இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்க. இப்படி தாங்க இருக்குது எங்கள் ஊர். இது வந்து எங்கள் அம்மா ஊர். நான் சைடாக தான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா வண்டி திரும்பும்போது தான் நான் எடுத்தேங்க. தம்பியை கொஞ்சம் மெதுவாக வண்டி ஓட்ட சொல்லிவிட்டு எடுத்தேங்க. இது வந்து டீ எஸ்டேட்டுங்க, டீ தோட்டம். இதெல்லாம் எங்கள் ஊர் ஆளுங்களோடு தான். இது வந்து எங்கள் ஊருங்க, அம்மா ஊர். லெஃப்ட் சைடு திரும்பினா கல்லட்டி. அதுக்கப்புறம் தான் அங்கே போர்டு பார்த்தீங்க இல்லைங்களா, அது வந்து பையங்கி. நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். லெஃப்ட் சைடில் இந்த ஊர் வந்து கல்லட்டி. அதுக்கு அந்த பக்கம் வந்து பையங்கி இருக்குது. அதுக்கப்புறம் 2-3 ஊர் இருக்குதுங்க. எங்கள் படுகா ஊர் தான் இருக்குது. ஹட்டின்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் வீடியோ எடுத்து நான் காட்டுறேங்க இதுக்கப்புறம். இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த சாமான்லாம் எடுத்து வச்சுட்டோங்க. இப்போ வந்து லஞ்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். மத்தியானம் சாப்பாடு அம்மா வந்து நான் காலையிலே சாப்பிட்டு போகலைங்களா, அதனால் இன்றைக்கி வந்து லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி என்ன குழம்புன்னு பார்த்திங்கன்னா, டபுள் பீன்ஸ் குழம்பு தான் இன்றைக்கி செஞ்சுருக்காங்க. இந்த டபுள் பீன்ஸுங்கிறது வந்து ரிச் ப்ரோட்டீன் இதில் இருக்குதுங்க. நல்லா நிறைய ப்ரோட்டீனுக்கு இருக்குது இதில். நாங்கள் ஒரு 2-3 நாளாகவே நான் வந்து டயட் ஃபாலோ பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதனால் நாங்கள் காலையில் ஹெவியாக எதுவுமே சாப்பிடல. அதனால் இன்றைக்கி வந்து டபுள் பீன்ஸ் குழம்பு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். இது வந்து நான்வெஜ் வந்து சாப்பிடாதவங்களுக்கு வந்து இந்த பீன்ஸ் வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் நமக்கு உடம்புக்கு கிடைக்குங்க. அதனால் இது வந்து நீலகிரியில் தான் இந்த பீன்ஸ் விளையுங்க. ஆனால் கீழெல்லாம் விளையுதா என்னான்னு தெரியல. ஆனால் நீலகிரியில் இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த பீன்ஸ் பற்றி நல்லா தெரியுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.